வாழ்நாள் முழுவதும் சீராக ஒரே மாதிரியாக இருக்குமா? நவக்கிரகங்கள் விளைவித்த சுழற்சியில் சிக்கிக்கொண்டார். யார்தான் விதியின் பயனை அனுபவிக்காது தப்பிக்க முடியும்? அத்தியாயம் 26. இந்த ஸ்லோகத்தில் 2 விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. நம் வாழ்வில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நவக்கிரக சுழற்சியால் நடக்கின்றன. விதியின் பயனை அனுபவிக்காமல் யாராலும் தப்பிக்க இயலாது என்பவை. இந்த 2 விஷயங்களுக்கும் எடுத்துக்காட்டாகத்தான் ஆம்டேக்கர் என்பவர் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறது சச்சரிதம். உலகில் பிறந்த எல்லா உயிரினங்கள் மற்றும் நகரும் நகரா பொருட்களும் கூட ஜாதகம் இருக்கிறது என்பார்கள். எதை ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் உரிமை, நம்பிக்கை. இந்த ஜாதகத்தில் நம் வாழ்வை 12 ராசிகளாக, 24 நட்சத்திரங்களாக, 9 கிரக ஆட்சிக்கு உட்பட்டவையாக பிரித்துள்ளார்கள். ஒவ்வொரு ராசியில் எந்த கிரகம் அமைந்து உள்ளதோ, எந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உள்ளனவோ அதை ஒட்டியே நிகழ்வு யாவும் நடக்கும் என்பார்கள். இவ்வாறு நிகழ்வதை விதி என்பார்கள். இது ஏற்கனவே நமது தலையில் எழுதப்பட்டது என இதற்கு பொருள். ஆக வேண்டிய காலமும் அழிய வேண்டிய காலமும் நவக்கிரகங்களால் தீர்மானிக்கப்பட்டு நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இவை யாவும் பூர்வ வினைகளை ஒட்டியே அமைந்திருக்கும், தவிர எதிர்கால வினையை ஒட்டி இருக்காது. அதே சமயம் சில பரிகாரங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு மனிதருக்கு கிரகங்கள் அமைவது அவர் பூர்வ வினையை பொறுத்தது. மும்மூர்த்திகளானாலும் நவக்கிரக செயல்கள் எதிலும் தலையிட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு தலையிடக்கூடிய ஒரே ஒருவர் குரு. அவர்தான் தன்னுடைய சீடனின் நலனுக்காக நவக்கிரகங்களையும் எதிர்த்து அடக்குபவர். இதனால்தான் குருவின் தலத்தினை அடைந்தவர்களுக்கு கிரக பாதிப்பு இல்லாமல் போகிறது. இந்த ஆம்டேக்கர் விஷயத்தில் குருவிடம் அவர் போன போதும் கர்ம வினை முடிந்ததாக தெரியவில்லை. அதனால்தான் வாழ்ந்து கெட்ட நிலைக்கு வந்துவிட்டார். 10 ஆண்டுகள் அதிகாரியாக இருந்தவர் வேலையை இழந்து எவ்வளவு முயற்சி செய்தும் வேறு வேலை கிடைக்காமல் முடங்கினார். தொடர்ந்து 7 ஆண்டுகளாக பாபாவிடம் போன போதும் வருடம் அவரது நிலை மோசமானது. குடும்பத்தை நடத்த முடியாமல் கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார். சச்சரிதம் படிக்கின்றவர்கள் 2 எதிர்மறை விஷயங்கள் சாயி பக்தனின் வாழ்வில் நடைபெற பாபா அனுமதிப்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஒன்று, பாபாவிடம் போனால் நன்மை நடந்துவிடும் என்று நம்பி அவர் மீது தீவிர நம்பிக்கை வைத்திருக்கும் போது நன்மை பதிலாக தாங்க முடியாத துன்பங்களும் வரும் என்பது. 10 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றவர். இதனால் குடும்பம் வறுமையில் வாடியது. அவர் பாபாவிடம் வந்து தனது வறுமையை போக்குமாறு ஒப்பாரி வைத்தார். இந்த ஆண்டு வந்து வேண்டி செல்வார், வறுமை இன்னும் அதிகரிக்கும். இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்காக வேண்டி வந்த போதெல்லாம் தாங்க முடியாத வறுமை தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பித்தது. பாபாவும் மனம் இறங்கியதாக தெரியவில்லை. இதனால் மனம் உடைந்த அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் என ஷீரடிக்கு வந்துவிட்டார். யாருக்கும் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார். நவக்கிரகங்கள் தந்த சுழற்சியை ஆம்டேக்கர் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. இந்த நேரத்தில் பாபா அவருக்கு புத்தக வடிவில் வந்து போதனை தருகிறார். அதுவும் அக்கல்கோட் மகராஜ் பற்றிய புத்தகம். அதை வாங்கி தற்செயலாக புரட்டிய போது அக்கல்கோட் மகராஜருக்கு இரவு பகலாக சேவை செய்து வந்த நோயாளி பக்தர் ஒருவர் துன்பம் தாங்காமல் தற்கொலை செய்வதற்காக கிணற்றில் குதித்து விட்டார். அப்போது அங்கே வந்த மகராஜ் அவனை காப்பாற்றி எதை அனுபவிக்க வேண்டுமென இருக்கிறதோ அதை அனுபவித்தே தீர வேண்டும். தம்முடைய பூர்வ வினைகளை நோய்களாக, குஷ்டமாக, வலியாக, கவலையாக முழுவதும் அனுபவித்து தீர்க்கும் வரை தற்கொலை தீர்வாகாது. அவ்வாறு கர்மாவை அனுபவிக்காமல் தற்கொலை செய்தாலும் அதை அனுபவிக்க மீண்டும் ஒரு பிறவி எடுத்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த துன்பத்தை இன்னும் சிறிது பொறுத்துக்கொள் என்பது அந்த உபதேசம். இதை படித்தவுடன் தக்க சமயத்தில் இந்த உபதேசத்தை அனுப்பி பாபா காப்பாற்றினார் என்று தெரிந்து கொண்டார். தவிர தன் செயல் இந்த பிறவியை முடித்து கொள்ளவும் வருகின்ற பிறவியில் துன்பத்தை தொடரவும் செய்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் மனம் மாறச் செய்து இந்த முடிவிலிருந்து பாபா காப்பாற்றிவிட்டார் என்றும் ஆம்டேக்கர் அறிந்து கொண்டார். அப்பொழுது காக்காத பாபா எதற்காக இப்பொழுது போதனை தருகிறார்? அதுதான் சத்குருவின் மனம். தன்னை நாடி சரணடையும் பக்தனை எல்லை வரை போகவிட்டு அவனை பாதுகாத்து கொள்வது அவரது இயல்பு. சத்குருவின் துணையில்லாமல் போகும்போது கிரக பாதிப்புகளால் அவதியுறும் நிலை வரும். அவருடைய துணை, அதாவது வழிகாட்டுதல் இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். குருவின் கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள கிரகங்கள் அமைதி அடையும், அல்லது கிரக பாதிப்புகள் முடிவடையும் போது குருவினுடைய துணையானது வந்து சேர்ந்துவிடும். பக்தனுக்கு அனுக்கிரகம் செய்யும் சமயத்தில் பாபா வந்து காப்பார் என்கிறது சச்சரிதம்.
அப்படித்தான் ஆம்டேக்கரை தப்புவித்தார் பாபா. அதன் பிறகு ஜோதிடம் கற்று மிகப்பெரிய செல்வந்தராக ஆம்டேக்கர் வாழ்ந்தார். ஓம் சாய்ராம்.